வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். உங்கள் பலிபீடங்களை செப்பனிட்டு அதில் சமாதான பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் கொண்டு வாருங்கள்னு ஒரு வசனம் இருக்குது. உங்களுக்கு தெரியும் இல்லையா? நாளாகமத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பலிபீடத்தில் எதை கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. சமாதான பலி, ஸ்தோத்திர பலி. இப்போ பலின்னா என்ன? நமக்கு ரெண்டு சொல் தெரியும். காணிக்கை, பலி. காணிக்கைனா என்ன, பலினா என்ன? ஆங்கிலத்தில் தெளிவாக போட்டிருக்காங்க. ஆஃபரிங், சாக்ரிஃபைஸ். பலின்னு சொன்னால் இப்போது நான் பாவம் செஞ்சுட்டா அதுக்கு ஈடான ஒன்று செய்யணும். அதுக்கு சப்ஸ்டியூட்டாக நம்ம ஒரு ஆடையோ புறாவையோ கொண்டு வந்து பலியிடுறோம். நான் பாவம் செஞ்சுட்டேன், அதுக்கு சப்ஸ்டியூட்டாக இந்த உயிரை நான் பலியிடுறேன் அப்படின்னு சொல்கிறோம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம எல்லாருக்கும் சப்ஸ்டியூட்டாக இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக்கி கொண்டார். இது நமக்கு தெரியும். இப்போது பலின்னு சொல்கிறது ஏதோ ஒன்று அங்கே அழிக்கப்படணும் இல்லையா? இது ஒரு உயிர், ஒரு ஆடு, ஒரு மாடு, ஒரு கன்றுக்குட்டி, ஒரு புறா, ஏதோ ஒரு உயிர் அங்கே அழிக்கப்படுவது. அதான் பலி. இந்த வசனம் சொல்லுது, பீடத்துக்கு வரும்போது நீ ரெண்டை கொண்டு வரணும். ஒன்று ஸ்தோத்திர பலி, இன்னொன்று சமாதான பலி. சமாதானத்தை பலியிடுறதுன்னு இல்லை. சமாதான பலின்னா என்னென்னா, நீங்கள் யாரோ ஒருத்தரோட சண்டை போடுறீங்க, யாரோ ஒருத்தரோட விரோதமாக இருக்கீங்க, யாரோ ஒருத்தரோட கருத்து வேறுபாடு இருக்குங்க, யாரோ ஒருத்தரோட கோபமாக இருக்கீங்கன்னா அந்த கோவத்தை, அந்த சண்டையை, அந்த கருத்து வேறுபாடை அழித்து அவங்களோட சமாதானம் பண்ணும்போது அவங்களுக்கும் உங்களுக்கும் இந்த பகை அங்கே பலியிடப்படுகிறது. அப்போ சமாதான பலினா, நான் யாரோட சமாதான குறைச்சலாக இருந்தனோ அவங்களுக்கும் எனக்கும் உள்ள பகையை நான் பலியிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சமாதான பலி. ஆக பீடத்துக்கு வரும்போது கடவுள் ரெண்டு பலிகளை இந்த காலத்தில் எதிர்பார்க்கிறார். ஒன்று சமாதான பலி, இன்னொன்று ஸ்தோத்திர பலி. அப்போது ஸ்தோத்திர பலின்னு சொன்னால் நம்ம அவரை துதிக்கிறது, அதை செய்கிறோம். ரெண்டாவது சமாதான பலி என்பது கட்டாயம் நான் அடுத்தவனோடு நல்லுறவு கொண்டு ஒப்புரவு கொள்கிறேன். அப்படி ஒப்புரவு கொள்ளும்போது அவனுக்கும் எனக்கும் இருந்த பகை ஒழிந்து விடுகிறது. நீங்கள் அவனை பகைவனாக பார்க்காம அந்த பகையை பலி செலுத்தி, அப்பா அவனோட நான் சமாதானம் ஆகிட்டேன், இந்தாங்க சமாதான பலி என்று கடவுள் பீடத்தண்டை வருகிறவர்கள். அதான் நீங்கள் எப்போ பீடத்தண்டை வந்தாலும் நீங்கள் ரெண்டு விஷயம், கடவுளை இந்த நிமிடம் வரைக்கும் என்னை வாழ வைத்திருப்பதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன், ஸ்தோத்திர பலி. ரெண்டாவது, நான் யாரோடு கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறேனோ, யாரோடு கோபப்படுகிறேனோ, யாரை விரோதிக்கிறேனோ அந்த விரோதத்தை, அந்த குரோதத்தை அழித்து, அந்த பகையை அழித்து சமாதான பலியை கொண்டு வர எனக்கு ஒத்தாசை செய்யும் தெய்வங்களே என்று கடவுளிடத்தில் கேட்பது தான் எல்லா மதத்துக்கும் சொல்லப்படுகிற பொதுவான டீச்சிங். சக மனிதரோடு நல்லுறவு கொள்ளுகிறவன் தான் கடவுளோடு நல்லுறவு கொள்ள முடியும். எனவே நீங்கள் பீடத்துக்கு போகும்போதே யார் யார் மேலெல்லாம் நம்ம வருத்தமாக இருக்கிறோமோ அவர்களோடு நாம் நல்மனம் பொருந்த வேண்டும் என்கிற முயற்சியை எடுத்து, அந்த முயற்சியை எடுத்துகிட்டு நீங்கள் போய் முட்டி போட்டிங்கன்னா உங்களுடைய சமாதான பலி ஏற்கப்படுகிறது. எனவே காணிக்கைங்கிறது நம்ம கையிலேருந்து கொடுக்கறது, நம்ம ஆசீர்வாதத்தை கொடுக்குறது. இப்படி சொல்லலாம், என்கிட்ட என்ன இருக்குதோ, என்கிட்ட என்ன நிறைய கிடைக்குதோ, கடவுள் எனக்கு எதோ கொடுத்துருக்காரோ அதை கொடுக்கறது காணிக்கை. என்கிட்டேருந்து நான் எதை விடணுமோ, என்கிட்டேருந்து கடவுள் எதை அருவருக்கிறதோ அதை பலியாக கொடுக்குறது பலி. அப்போது காணிக்கைக்கும் பலிக்கும் உள்ள வித்தியாசம். பலி என்று சொன்னால் ஒரு தியாகம், ஏதோ ஒரு விஷயத்தை நான் விட்டு விடுகிறேன் என்று கடவுள் பீடத்தண்டில் சொல்லுவது. எனவே பலிபீடத்திற்கு முன்னால் நின்று சமாதான பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளும் ஏறெடுக்கிற கிறிஸ்தவனாக நாம் வாழ வேண்டும் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.